கார்களுக்கு விதிக்கப்படுற ஜிஎஸ்டி வரியில மாற்றங்கள் ஏற்பட போகுது. இதன் காரணமா கார்களுடைய விலை குறைய போகுது அப்படிங்கிற தகவல்கள் வெளியான உடனேயே கார் பர்ச்சேஸ் பிளான் பண்ணியிருந்த அனைவருக்குமே இது ஒரு குட் நியூஸா மாறி இருந்தது. எல்லாருமே அவங்க பிளான் பண்ணியிருந்த பட்ஜெட்ல இருந்து எவ்வளவு விலை குறையும் அப்படிங்கிறதுலயும் ஆர்வமா இருந்தாங்க. பட் இந்த ஜிஎஸ்டி பிரைஸ் ரிடக்ஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் இருக்கு. தீபாவளி டைம்ல தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர தின விழா உரையில தெரிவிச்சிருந்தாங்க. இதன் காரணமா கார் டீலர்ஷிப்ல சேல்ஸ் என்கொயரிஸ் மற்றும் டெலிவரி சடனா குறைஞ்சிருக்கிறதா தெரியுது. பொதுவா ஃபெஸ்டிவ் சீசனான செப்டம்பர் மாதத்துல விநாயகர் சதுர்த்தி தொடங்கி தீபாவளி வரைக்கும் கார்களுடைய விற்பனை மிக மிக அதிகமா இருக்கும். இதை பிளான் பண்ணி தான் பல கார் நிறுவனங்கள் புதிய லான்ச்சஸையும் பிளான் பண்ணுவாங்க. டீலர்ஸையும் இன்வென்ட்ரி நிறையவே வாங்கி வச்சிருப்பாங்க இந்த சேல்ஸை மீட்டப் பண்றதுக்காக. பட் இந்த புதிய ஜிஎஸ்டி அறிவிப்பின் மூலமா எல்லாருமே அவங்களுடைய பர்ச்சேஸை தள்ளி போடுறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஸ்மால் கார்ஸ்ல கிட்டத்தட்ட 10-13% வரைக்கும் விலை குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாருமே அவங்களுடைய பர்ச்சேஸை இமீடியட்டா மேக் பண்ணாம தள்ளி போடுறாங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கவுன்சில் செப்டம்பர் 3 மற்றும் 4 தான் இந்த புதிய டாக்ஸ் ஸ்லாப் பற்றிய கம்ப்ளீட் டீடைல்ஸை வெளியிட இருக்காங்க. ஏற்கனவே பல டீலர்ஷிப்ஸ்ல சேல்ஸ் என்கொயரிஸ் குறைஞ்சிருக்கிறதுனால ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன், அதாவது ஃபடா அப்படின்னு சொல்லப்படுற டீலர்ஸ் அசோசியேஷன், ஃபைனான்ஸ், காமர்ஸ் மற்றும் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர்ஸை இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனை குயிக்கா பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கையை விதிச்சிருக்காங்க. எப்பவுமே அவங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஃபெஸ்டிவ் சீசன் இந்த வருடம் பெரிய ரிஸ்க்ல இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி ரோல் அவுட்டை அறிவிச்சதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் 2 மாத காலம் இருக்கிறதுனால அந்த டைம்ல யாருமே பர்ச்சேஸ் பண்ண முன் வரல. இதன் காரணமா இமீடியட்டா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னும் அவங்களுடைய கோரிக்கையை விதிச்சிருக்காங்க. ரீசெண்டா கூட புதிய கைகர் லான்ச்ல அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ எல்லாருமே ஜிஎஸ்டி பிரைஸ் கம்மியாகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ காரை பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா 2 மாதங்கள்லேயே அவங்களுடைய கார் வேல்யூ குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால அனைவருமே வெயிட் பண்றாங்க. கவர்மெண்ட் இதை கூடிய விரைவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவரும் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ பையர்ஸை பொறுத்த வரைக்கும் கார்களுடைய விலை குறையும் அப்படிங்கிறதுனால அவங்க வெயிட் பண்ணுறது கிளீனாக தெரியுது. பட் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக டெலிவரி எடுக்கிறவங்களுக்கும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. இந்த மாதம் அவங்களுடைய சேல்ஸ் வால்யூமை காட்டுறதுக்காக உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்கு. இதனுடைய மேக்ஸிமம் பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியும். மேலும் தீபாவளி சமயத்தில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனேயே உங்களுக்கு இமீடியட்டாக டெலிவரி கிடைக்கணும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு எந்த விதமான ஆஃபர்ஸும் கொடுக்காம போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. குறிப்பாக வெறும் 3% மட்டுமே மாற்றம் இருக்க போகிற மிட் சைஸ் எஸ்யூவிஸ் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் நெகோஷியேட் பண்ணி உங்களுடைய கார்ஸை நல்ல ப்ரைஸில் டெலிவரி எடுக்கிறது ரொம்பவே சிறந்த சாய்ஸாக இருக்கும். ஏற்கனவே புக் பண்ணவங்களுக்கு கார் டீலர்ஷிப்லேருந்து கால் பண்ணி டெலிவரிஸை இமீடியட்டாக எடுக்குமாறு புஷ் பண்ணுறாங்க அப்படின்னும் பல ஃபோரம்ஸில் நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் காரை புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெலிவரி இமீடியட்டாக எடுக்கிறீங்களா அல்லது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.